எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் கவியரசு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா, சோலிஸ் 5024 எஸ் சீரியஸில் வரக்கூடிய 50 HP கேட்டகரியில் வரக்கூடிய இந்த டிராக்டருடைய ஃபுல் ரிவ்யூ தான் வந்து நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, எது மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரியான ஃபார்மர் வாங்கலாம், என்ன மாதிரியான கல்டிவேட்டருக்கு வந்து இது யூஸ் பண்ணலாம் அப்படின்றத எல்லாத்த பற்றியுமே கம்ப்ளீட்டாக பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராக்டருடைய மாடல் வந்து பார்த்திங்கன்னா 5024. இது வந்து பார்த்திங்கன்னா எஸ் சீரியஸில் வரக்கூடிய டிராக்டர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 HP கேட்டகரியில் வரக்கூடிய டிராக்டர். இதே சோலிஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு டிராக்டரும் இருக்குது. அதாவது 50 HPயில் 5015E அப்படின்ற ஒரு டிராக்டரும் இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 50 HP கேட்டகரி தான். அது வந்து பார்த்திங்கன்னா இ சீரியஸில் வரும். ஆனால் இந்த டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எஸ் சீரியஸில் வருது. ஸோ இந்த டிராக்டரில் ஹைலைட்டாக இவங்க பண்ணியிருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வரல அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸு PTO சைடில் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை தெரிஞ்சிக்கினா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பாருங்கள். வீடியோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதை எல்லாத்தையுமே சொல்லுவேன். ஃபஸ்ட்டு நம்ம டிசைன்லேருந்து போயிடலாம். டிசைன் வர சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சோலிஸோட அதே டிசைனை வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரோடைனமிக் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். இவங்க எதுக்கு வந்து ஏரோடைனமிக் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிராக்டருடைய டாப் ஸ்பீடு வந்து அதிகம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஏரோடைனமிக் டிசைன் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த டிசைனில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு தீம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். வண்டி வந்து பார்த்திங்கன்னா இது காற்று கிழிச்சிட்டு போகும் அப்படின்ற ஒரு மெசேஜை சொல்கிற மாதிரி இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பேனர் டிசைன் எல்லாமே. அப்புறம் வந்து ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த சோலிஸ் வந்து பார்த்திங்கன்னா யான்மரோட கம்பெனி. அதனால் அந்த ஒய்ன்ற லெட்டரை இந்த டிஆரோட சிக்னேச்சர் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து சொல்லுது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லோ பீமு, இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹை பீமு. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லோ பீம், ஹை பீம் வந்து தனித்தனியாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. பேனட் ஓப்பனிங்னு சொல்லும் போது நம்மளுக்கு லேட்ச் லாக் டைப்பு புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தூக்குனிங்கன்னா ஸ்ப்ரிங் கம்ப்ரஸில் இருக்கக்கூடிய ஹைட்ராலிக் பம்ப் வந்து இந்த பேனட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக லிஃப்ட் பண்ணும். பேனட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பீஸ் பேனட்டுங்க. நல்ல ஒரு வெயிட் இருக்குது பேனட்டில். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இன்ஜினுக்கு போகக்கூடிய ஏர் ஃப்ளோவை வந்து தடுக்காத மாதிரி நிறைய வென்டிலேஷன் ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சைட்லேயாக இருக்கட்டும், ஃப்ரண்ட்லேயாக இருக்கட்டும், மேலே டாப்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் ஹெட்டில் இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வென்டிலேஷன் ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பேனட்டில். ஸோ இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினை வந்து நல்ல ஒரு ஏர் ஃப்ளோவோட மெயின்டைன் பண்ணுறதுக்காக இது மாதிரியான வென்டிலேஷன் ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேட்டரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரூட் கட்டு கொடுத்து உள்ளே உட்கார வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 12 volt 45 amps பேட்டரி இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் வெயிட்டாகவும் ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்டர்நேஷ்னல் டிராக்டர் லிமிட்டில் வரக்கூடிய சோலிஸாக இருக்கட்டும், சோனாலிகா, டைகராக இருக்கட்டும், இந்த சீரீஸில் எல்லாத்துலேயுமே வந்து பேட்டரிக்கு ஒரு எக்ஸ்ட்ரூட் கட்டு கொடுத்து உள்ளே உட்கார வச்சுருக்காங்க. இதுக்கு மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பேட்டரி இன்கேஸ் வந்து மேலேயே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏர் ஃப்ளோவை வந்து பெரிய அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணும். அது டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரூட் கட்டு கொடுத்து உள்ளே வந்து உட்கார வச்சுருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு டிசைன் கான்செப்ட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டரியும் ஒரு ஃப்ரண்ட் வெயிட்டாக வந்து ஆக்ட் ஆகும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேடியேட்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லிக்விட் கூலண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூலண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வாயர் டேங்க் வந்து நம்மளுக்கு டாப்பில் இருக்கும், இன்ஜினுக்கு மேலே வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கூலண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து லிக்விடாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெஃப்ரிஜரண்ட்டாக ஒர்க் ஆகுது. அதாவது கூலிங் எஃபிஷியன்ஸை வந்து அது அந்த லிக்விட் தான் நம்மளுக்கு வந்து கொடுக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேடியேட்டருக்கு முன்னாடி பெரிய டஸ்ட்டை வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கோர் கேப் வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு வைடான ரேடியேட்டருங்க. இது மாதிரி ரேடியேட்டரோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்க்ரீஸ் ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூலிங் எஃபிஷியன்சியும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நல்ல ஒரு சைஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் வந்து அமைஞ்சிருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ருன்னு வரும்போது நம்மளுக்கு ட்ரை டைப் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பிரைமரி, செகண்டரி 2 ஃபில்டர் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீ க்ளீன் செட்டப்பும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடிஷ்னலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் செப்பரேஷனுக்காக இது வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் வந்து ஃபில்டரில் வந்து தண்ணி எதனா தேங்கிடுச்சு இல்லை பெரிய டஸ்ட் அடைச்சாருன்னா இது கீழே வந்து பார்த்திங்கன்னா இது வழியாக வெளியே வந்துடும். எப்பயுமே இந்த போர்ஷனை வந்து பார்த்திங்கன்னா கீழே பார்த்த மாதிரி தான் மாட்டணும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சர்வீஸ் பண்ணிவிட்டு திருப்பி மாட்டிடுறாங்க. அப்படி மாட்டிட்டுனா இதில் இருக்கக்கூடிய தண்ணிலாம் வந்து கீழே போகாமல் அந்த ஃபில்டரை வந்து டேமேஜ் பண்ணுறோம். அப்போ எல்லா வாட்டியும் சர்வீஸ் பண்ண சொல்லும் போது இல்லை க்ளீன் பண்ணி போட சொல்லும் போது இதை வந்து கீழே இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கங்க. இது ஒரு அடிஷ்னல் டிப்ஸுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டரில் வந்து ஒரு கிளாகிங் சென்சார் இருக்குது.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ளோ வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத டிடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏர் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து சோக் ஆகிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டிமேட் பண்ணும். ஸோ அதுதாங்க இந்த கிளாகிங் சென்சாரோட ஃபங்க்ஷனு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஆக்சில்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நான் அட்ஜஸ்டபிள் ஆக்சில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்டிங் பம்பு வித் சிங்கிள் சைடு பவர் ஸ்டேரிங்க்கு ஒரு சிங்கிள் ட்ராப் ஆர்ம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். நல்ல ஒரு பம்பு வந்து போட்டிருக்காங்க. இதோடைய டயாமீட்டர்லாம் வந்து பாருங்கள், நல்லா வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டு டயர்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7.5க்கு 16 அந்த டயர் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீல் டிரைவில் வாங்கிக்கலாம், இல்லை 7.5 வாங்கிக்கலாம். 7.5 யார் போகலான்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து லோடர் பக்கெட்டு அதெல்லாம் ஹெவி இம்ப்ளிமெண்ட் வந்து மாட்ட போகிறேன் அப்படின்ற அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 7.5 பெரிய டயர் வந்து போகலாம். இல்லை சின்ன சின்ன ஒர்க்கு தான் பண்ணுவேன், ஹெவியான யூசேஜுக்கு இல்லை, ஃப்ரண்ட்டில் வந்து நான் பக்கெட்லாம் மாட்ட மாட்டேன், நார்மலாக வந்து அக்ரிகல்ச்சர் யூஸ் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 அந்த டயர் சைஸுக்கு வந்து போகலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 வீல் டிரைவில் வந்து உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கிடையாதுங்க. 4 வீல் டிரைவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 9.5 அப்படின்ற டயர் சைஸ் ஸ்டாண்டர்டான டயர் சைஸு. ஆனால் 2 வீல் டிரைவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் ரியர் டயர் இருக்கும். ரியர் டயர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து 16.9 அந்த டயர் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 16.9க்கு இந்த 28 அந்த டயர் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கிடையாது. ஸ்டாண்டர்டாக 4 வீல் டிரைவ் எடுத்திங்கன்னா இந்த டிராக்டரில் உங்களுக்கு பின்னாடி வந்து 6.9, ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9.5 அந்த டயர் சைஸ் வந்துடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டிராக்டர் லிமிட்டோட அவங்க மெயின்டைன் பண்ணுற அதே இன்ஜின் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3065 சிசி 2000 இன்ஜின் ரேட்டட் ஆர்பிஎம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி சிசி அதிகம், இன்ஜின் ரேட்டட் ஆர்பிஎம் கம்மி பண்ணுறதுனால நம்மளுக்கு 2 அட்வான்டேஜ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஆயில் சர்வீஸ் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராக்டருடைய இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 500 மணி நேரம் கொடுக்குறாங்க. இப்போ வரக்கூடிய டிராக்டரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த 400 மணி நேரம் 500 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுராஜ் இது மாதிரி டிராக்டரில் மெயின்டைன் பண்ணாலும் சோலிஸ் வந்த புதுசுலேயே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 மணி நேரத்தில் எடுத்து வந்தாங்க. ஃபஸ்ட்டு சர்வீஸ் மட்டும் நீங்கள் வந்து ஒரு 100 மணி நேரத்தில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா புது காம்போனண்ட் எல்லாமே உள்ளே போட்டதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 100 மணி நேரத்தில் மட்டும் ஆயில் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 500 மணி நேரத்தில் வந்து பண்ணிக்கலாம். 500, 1000, 1500 அப்படி வந்து பண்ணிக்கலாம். நல்ல ஒரு இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பீரியட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் டெலிவரி இருக்கும். லோயர் ஆர்பிஎம்மில் 1300 ஆர்பிஎம்மில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் டெலிவரி இருக்கும். இதுதான் இந்த சிசி அதிகம் பண்ணி இன்ஜின் ரேட்டட் ஆர்பிஎம் கம்மி பண்ணக்கூடிய கேரக்டரிக்ஸு. நீங்கள் ஒரு 13 ஆர்பிஎம் அதாவது 1300 ஆர்பிஎம் வச்சாவே பேலருக்கு, நான் 9 கொத்து கலப்பிக்கு, 5 கொத்து கலப்பிக்கு எல்லா யூசேஜுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 13 ஆர்பிஎம் அதாவது 1300 ஆர்பிஎம் ஒரு 1500 ஆர்பிஎம் வச்சாவே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதுக்கு காரணம் இந்த சிசி அதிகம், இன்ஜின் ரேட்டட் ஆர்பிஎம் கம்மி, அந்த ஒரு விஷயங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினோடைய எஃப்ஐபின்னு வரும்போது இன்லைன் பம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. போஷோடைய 3 இன்லைன் பம்பு, 3 இன்லைன் இருக்கும். வித் வந்து பார்த்திங்கன்னா டீசலில் ட்ரை ஆகிட்டா அதை பம்ப் பண்ணுற பம்பிங் செட்டப்பு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு, இது வந்து பார்த்திங்கன்னா போஷோட கம்பெனி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் செப்பரேட்ரு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிராக்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் செப்பரேட்டரும் ஆயில் இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போஷோட கம்பெனி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் ஆயில் டேங்க்குங்க, ஸ்டேரிங் ஆயில் டேங்க்கு வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்ட்ரு வந்து இருக்கும், ஸ்டேரிங் ஆயில் ஃபில்ட்ரு இதுக்குள்ளேயும் இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு 3000 மணி நேரம் கிட்ட போக சொல்லும் போது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபில்டரை மாற்றுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை ரொம்ப ரஃப் யூசேஜ் பண்ணிங்கன்னா ஒரு 2000 மணி நேரத்தில் மாற்றுற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க. இது செப்பரேட்டாக எல்லாமே ஸ்டேரிங் ஆயில் டேங்க் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டூல்ஸ் பாக்ஸு, வண்டி ஏறுறதுக்கு நம்ம டிரைவர் ஏறுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் செட்டப்பு, நல்ல ஒரு ஹைட் இருக்குங்க. நீங்கள் 6.9 டயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி வருது. ஒரு 50 ஹெச்பி கேட்டகரியில் இருக்கக்கூடிய டிராக்டராக இருந்தாலும் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எது மாதிரி இருக்குன்னா ஒரு 55 ஹெச்பி ஒரு 60 ஹெச்பி எப்படி இருக்குமோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு 50 ஹெச்பிக்கே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 6.9 டயர் சைஸுக்கு போனால் தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா வண்டி ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், லுக் வைஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு ஊரில் போயிட்டு வண்டி நிறுத்திட்டு 4 ஃபார்மர் மத்தியில் காட்டுறீங்கன்னா ஜைஜாண்டிக்காக இருக்கும் வண்டி. நல்ல ஒரு பேனட் தூக்கிட்டு இன்ஜின் எல்லாத்தையுமே காட்டலாம். வண்டி ஒரு லுக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபுல் பிளாட்ஃபார்ம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு மேட் ஃபினிஷிங் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சின்ன ஒரு பம்ப்பு மட்டும் இருக்கும், கியர் பாக்ஸுக்கு போகக்கூடிய டனலோட பம்ப்பு மட்டும் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பிளாட்ஃபார்ம் செட்டப்பு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளச்சின்னு வரும்போது நம்மளுக்கு வந்து டுயல் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க.
இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயரோட மூவ்மெண்ட்டு, அதாவது டிரான்ஸ்மிஷன் எல்லாமே இந்த கிளச்சில் நடக்கும். பிடிஓவுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை பிடிஓ, அதாவது இண்டிபெண்டன்ட் பிடிஓ கிளச் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. 50-15E வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டபுள் கிளச் வரும். நீங்கள் பாதி மெரிச்சிங்கன்னா வீல் மூவ்மெண்ட்டு, ஃபுல்லாக மெரிச்சிங்கன்னா பிடிஓ ஆப்ரேஷன் அப்படின்ற இருந்த ஒரு விஷயத்தை இவங்க இந்த டிராக்டரில் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இண்டிபெண்டன்ட் பிடிஓ கிளச் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது எதுக்கு அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, பேலர் யூசேஜுக்கு வந்து கிளச் பிளேட் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதுதான் இது ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கியர்னு வருஷமாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12+12 வந்து கொடுக்குறாங்க. 12+12 அதாவது 12 ஃபார்வேர்டு 12 ரிவர்ஸ் வந்து இருக்குது. இதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா, லோ மீடியம் ஹை அப்படின்றதையும் பிரிச்சிருக்காங்க. அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 2 3 4 அது மாதிரியான ரேஞ்ச் ஸ்பீடு கியரும் வந்து கொடுத்துருக்காங்க. இதே 50-15E வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10+5 இருந்துச்சு. ஆனால் இந்த டிராக்டரில் இவங்க பெரிய அப்கிரேடாக பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த 12+12 தான் வித் ஷட்டில் ஷிஃப்ட் டெக்னாலஜி. ஸோ அந்த ஷட்டில் லிவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலியமாக தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12+12 அந்த ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அச்சீவ் ஆகுது. ஸோ இது மாதிரி 12 ஃபார்வேர்டு கொடுத்ததுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், நம்மளோட சாயிலோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கியரை வந்து சூஸ் பண்ணி ஓட்டிக்கலாம். அது இல்லாமல் வந்து ஒரு கமர்ஷியல் யூசேஜுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து லோடர் பக்கெட் அது மாதிரி மாட்டுறீங்க ஒரு வெயிட்டு தூக்குறதுக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷட்டில் ஷிஃப்ட் இருக்கிறதுனால ஃபார்வேர்டு அண்ட் ரிவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக அட்டைன் பண்ண முடியும். இங்கே ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீடு வண்டி எவ்வளோ ஸ்பீடு போகும்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 34.5 km/h, அதாவது 35 km/h வரைக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பீடு, டாப் ஸ்பீடு வந்து உங்களால் வண்டியில் போக முடியும். இதில் வந்து இவங்க இன்னுமே கொடுத்துருக்கலாம். ஏன்னா 50-15ல் 37 km/h வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து 2 km/h பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஆனால் அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்காது. ஆனால் இருந்தாலும் 37 km/h கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே அல்டிமேட்டாக இருக்கும். கியர் பாக்ஸில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா மேஜரான சேஞ்சஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பெருமளவுக்கு மாற்றும் அப்படின்றத நம்பலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி போர்ஷனில் எது மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே பார்க்கலாம். பின்னாடி போர்ஷன் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக்ஸ் பார்த்திங்கன்னா மீட்டர் ஹைட்ராலிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டிராக்டரில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஹை சென்சிங், இது வந்து பார்த்திங்கன்னா அதை விட ஹை சென்சிங், அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சென்சிங், லோ சென்சிங். ஸோ இது மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேட்டகரி 2ல் வரக்கூடிய ஹைட்ராலிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. லிஃப்டிங் கெப்பாசிட்டின்னு சொல்லும்போது 2000 kg வந்து பார்த்திங்கன்னா லிஃப்டிங் கெப்பாசிட்டி வருது. இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஹைட்ராலிக்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொபஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ்லாம் ஹெவியாக போட்டிருப்பாங்க. மிக் வெல்டிங் அடிச்சிருப்பாங்க. நீங்கள் அடிச்சிருக்க வெல்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா மிக் வெல்டிங்கு. அப்புறம் ட்ராபாரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வருது. அதாவது டோபாரு, ட்ராபார் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வந்து கொடுத்துட்றாங்க. கேட்டகரி 2 ஹைட்ராலிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லிஃப்டிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 2000 kg. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெபிலைஸ்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா டெலஸ்கோபிக் ஸ்டெபிலைசர்னு சொல்லுவாங்க. ஸோ சுராஜ் அது மாதிரி டிராக்டரில் பார்க்குறீங்களா, அதே ஒரு ஸ்டெபிலைசர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செயின் டைப்பை விட இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல லைஃப் வரும். முக்கியமான விஷயம், அட்ஜஸ்ட்மெண்ட் நம்மளால் அக்யூரேஸாக வைக்க முடியல அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து லைஃப் வைஸ் ரொம்பவே நல்லா வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிஃப்டிங் கெப்பாசிட்டியில் சில அட்ஜஸ்ட்மெண்ட்டும் உங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல 3 ஸ்லாட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்லாட்டில் வந்து மாற்றி போட சொல்லும்போது நம்மளுக்கு வந்து லிஃப்டிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா வேரியேஷன் வரும். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சயின்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும், நெம்புகோல் விதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே ஒரு கான்செப்ட் தான். நீங்கள் டிஸ்டன்ஸ் மாற சொல்லும்போது அந்த வெயிட் தூக்குற கெப்பாசிட்டி வந்து மாறும். ஸோ அந்த ஒரு கான்செப்ட் தான் உங்களுக்கு வந்து இது மாதிரி லிஃப்டிங் கெப்பாசிட்டி சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லும்போது ஈஸி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு, இன்னொரு சைடு உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இந்த ஸ்லைடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஷாஃப்ட்டை கழட்டிட்டு திருப்பி போடுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிசிவிங்க, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராலிக்கு வந்து டபுள் டிசி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 பக்கமாக வரும். தனியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா 20,000 கிட்ட வரும். இவங்க ஃபேக்ட்ரி ஃபிட்டடாகவே இது வந்து கொடுத்துருக்காங்க. இதோட யூசேஜ் வந்து சரகு கலப்பை, எம்பி ஃப்ளோ, ரிவர்சிபிள் எம்பி ஃப்ளோ, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா 20,000 வரும். ஆனால் இவங்க ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக கொடுத்தது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த லிவர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தனியாக ட்ராலிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சரகு கலப்பைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இருக்குது. இல்லை எனக்கு இந்த ஒரு போர்ட்டே போதும், ட்ராலிக்கு ஒரே லைனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆயில் உள்ளே போகிறதும் வெளியே வரதும் ஒரே லைனாக இருக்கும் அப்படின்னா இந்த அட்ஜஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா ஆயில் வந்து இது வழியாக தான் போகும். இல்லை சரகு கலப்பெலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது வழியாக ஆயில் போயிட்டு இது வழியாக ஆயில் எடுக்கவும் முடியும். டேரெக்டாக வந்து ரிட்டர்னிங் வந்து பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மாதிரி ரிட்டன் வந்து டேரெக்டாக கொடுக்கல என்ன அட்வான்டேஜ்னால், இப்போ ட்ராலிலாம் இறக்குறீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இறங்கிடும்.
ஸோ இந்த டிசி போர்ட்லேயே போட்டுச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஆனால் இது மாதிரி சடனாக இறங்க சொல்லும்போது நம்மளுக்கு ஆக்ஷன்ஸ் வந்து ரொம்ப குயிக்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலை பொறுத்த வரைக்கும் இவங்க புல்பினியன் டைப் அதே தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் சோலிஸில் இருக்கக்கூடிய அதே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தான். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்டில் மட்டும் கிரீசிங் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட அட்வான்டேஜ் வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஃபீல்டில் இறக்குறோம் அப்படின்னா ஒரு 20 மணி நேரம் ஓடுதுன்னா 20 மணி நேரத்துக்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து கிரீசிங் பண்ணிட்டீங்கன்னா அந்த சீலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சகதி எல்லாமே அந்த கிரீஸில் வெளியே வந்துடும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். இதனால் ஆயில் சீல் போகிற அந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே அரெஸ்ட் ஆகும். நீங்கள் கரெக்டாக ஒரு 20 ஹவர்ஸுக்கு ஒன்ஸ் ஃபீல்டு டைமில் வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அவ்வளோதாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக் வெயிட்டும் இந்த டிராக்டரில் வந்து அதிகம். ஃப்ரண்ட் இன்ஜின் வெயிட்டும் அதிகம், பேக் வெயிட் அதிகம். ஸோ இதனால் இந்த டிராக்டரோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை லேண்டுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். சட்டி கலப்பை, சரக்கு கலப்பை, ரிவர்சபிள் எம்பி ஃப்ளோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன் வெட் லேண்டுக்கு நல்லா இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் நல்லா இருக்கும். ஆனால் அதை விட வந்து பார்த்திங்கன்னா ட்ரை லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் எடுக்க முடியும். ஸோ அவ்வளோதாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பேனட்டு பொறுத்த வரைக்கும் இவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அதே டிசைன் தான். அதே லைட்டு டிஆர்எல் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா யங் பீப்புள்ஸை கவர் பண்ணுற மாதிரி. அப்புறம் வந்து ஒரு எமர்ஜென்சி சைனு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மட்கார்டை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு யூனிட்டு, அப்புறம் வந்து ஒரு சாக்கெட்டு ட்ராலிக்கு. ஸோ இதுதாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன ஐபிடிஓ இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு பிரேக்னு வர சொல்லும்போது ஓஐபி ஆயில் இம்ப்ரெஸ்டு பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் பிரேக்கு, பிசிடிசி லிவரு, இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலேட்டரு, சஸ்பெண்டட் பெடல் டைப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தியாக இருக்கும். கார் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவேட் ஆகும். ஸோ மேலே எந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, டிரைவர் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ டிரைவர் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைடான ஸ்பேஸ் வந்துருக்கு. நல்லா ஃபுட் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு, கிளச்சில் கால் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு லெஃப்ட் சைடு பொறுத்த வரைக்கும் லோ, மீடியம், ஹை இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது சோலிஸோட டிசைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனு. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்தது 10+5 வந்துருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 வரைக்கும் வரும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 2 3 4 வரைக்கும் தான் இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லோ, மீடியம், ஹை வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பக்கம் 3 கியர், இது வந்து பார்த்திங்கன்னா 4 × 3 பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12. அது வித்து வந்து பார்த்திங்கன்னா ஷட்டில் ஷிஃப்ட் கொடுத்தனால 12 ஃபார்வேர்டு 12 ரிவர்ஸ் இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு செட்டப்பு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு வைடான ஸ்டேரிங், இது நல்ல ஒரு டிசைனு, கார் மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்சஸ் பொறுத்த வரைக்கும் லோ பீம், ஹை பீம் ஸ்விட்ச் இது எல்லாமே வந்து கார் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஈவன் இந்த ஸ்விட்சில் இருக்கக்கூடிய லைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளிங்க் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா சோலிஸோட அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டீசல் மீட்டரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆர்பிஎம்மு, ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டலில் வந்துடும். இன்ஜின் கூலண்ட் அதாவது டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்றது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நியூட்டரு, 4 வீல் இன்கேஸ் 4 வீல் டிரைவ் டிராக்டராக இருந்தால் 4 வீல் டிரைவ் என்கேஜ் ஆயிருக்கா, டிஸ்என்கேஜ் ஆயிருக்கா அந்த ஆப்ஷன்ஸு, பார்க்கிங்கு, ஏர் ஃப்ளோ எப்படி இருக்குது, ஆயில் சர்வீஸ் பீரியட் வந்து எப்போ வருது, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்டிமேட் பண்ணணும். அது மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்க்கக்கூடிய அந்த டிஆர்எலோட லைட் ஸ்விட்ச் இது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஸ்விட்ச்சு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 540 எக்கனாமி, அதாவது 540 ரிவர்ஸ் இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பிடிஓவில். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஐபிடிஓ, இண்டிபெண்டன்ட் பிடிஓ கிளச் இது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. நல்லா வைடாக இருக்குங்க. நல்லா டயர்லாம் தெளிவாக தெரியுது. பேனட்டில் சில பம்ப் இருந்தாலுமே ஒரு விசிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. நல்ல ஒரு ஃபினிஷிங் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குஷனிங் எஃபெக்ட் இருக்குது. வித்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷோல்டர் எல்லாமே அரெஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் வண்டி வந்து நீங்கள் வேகமாக போய் திருப்புறீங்க அப்படின்னாலும் பாடி ரோல் ஆகும். நம்ம டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி போவார். ஸோ அது ஆகாத மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பம்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க சீட்டில். இது வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹோல்ட் பண்ணி பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு. வித் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெக்கு ரெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டோட டிசைன் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டிராக்டர் கம்பெனியும் இல்லாத அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சோலிஸில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரக்கூடிய சோலிஸ் டிராக்டர் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஃப்ளர் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டாங்க.
உங்களுக்கு ஒரு சிங்கிள் பீஸ் பைப் மட்டும் தான் வரும். எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டுலேருந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாம்பிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பீஸ் பைப் மட்டும் தான் இருக்கும். மஃப்ளர் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஃபார்மர் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்பெஷலி ஃபார் ட்ரை லேண்ட் யூசேஜ். அதாவது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சகதி உழவை விட ட்ரைலேண்ட் யூசேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராக்டர் வந்து ரொம்ப சூட் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா வெயிட் வந்து அதிகம். பேக் வெயிட்டாக இருக்கட்டும், ஃப்ரண்ட் வெயிட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகம். ஸோ இதனால் ரிவர்சிபிள் எம்பி ஃப்ளோ, சிறகு கலப்பை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 9 கொத்து கலப்பை, 5 கொத்து கலப்பை, இது மாதிரி எல்லா யூசேஜுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராக்டர் எடுக்கலாம். நம்ம வந்து சகதி உழவை விட பெஸ்ட்டாக இருக்குதுன்னு எது சொல்கிறோன்னா, ட்ரை லேண்ட் யூசேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராக்டர் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராலி மாஸ்டர்னு சொல்லலாம். ஏன்னா ரோட் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா அதிகம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 35.4 km/h வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்பீடு வந்து போகும். ஆனால் 50-15 வந்து பார்த்திங்கன்னா 37 km/h வரைக்குமே வந்து போயிட்டுருச்சு. இந்த டிராக்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 km/h பார்த்திங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 km/h வரைக்கும் போகும். அப்படி இருந்தாலுமே இந்த டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா ட்ராலிக்கு நல்ல ஒரு ஸ்பீடு இருக்கும். நல்ல ஒரு ரோட் ரன்னிங் போகலாம். இந்த கரும்புலாம் வந்து 20 டன் போட்டுலாம் இழுக்கிற ட்ராலிக்கு, டபுள் டயர் போட்ட ட்ராலிக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராக்டர் வந்து கண்டிப்பாக சூட் ஆகும். ஸோ அது மாதிரியான கஸ்டமர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராக்டர் வந்து எடுக்கலாம். எஸ்பெஷலி ஃபார் ட்ரை லேண்ட் யூசேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ரிஃபரபுளாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேலர் யூசேஜுக்கு வந்து எடுக்கலாம். பேலர் யூசேஜெலாம் எடுத்துட்டிங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பேலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா நல்ல ஒரு பிடிஓ டெலிவரி இருக்கும். கிட்டத்தட்ட 43 HP வந்து பார்த்திங்கன்னா பிடிஓவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பவர் டெலிவரி இருக்கும். ஸோ அதனால் பேலர் யூசேஜ் எல்லா யூசேஜுக்கும் எடுக்கலாம். எஸ்பெஷலி ஃபார் ட்ரை லேண்ட் யூசேஜ். ஸோ அது மாதிரியான கஸ்டமர்ஸ் வந்து எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராக்டரில் இவங்க சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறது 50-24க்கும் 50-15லேருந்து 50-24க்கு என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு கியர் பாக்ஸில் அந்த 12+12 வித் ஷட்டில் ஷிஃப்ட் டெக்னாலஜி இதை வந்து பார்த்திங்கன்னா இவங்க மேஜராக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வண்டியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம பேசிட்டோம். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்துருந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. வணக்கம். ஸோ தமிழ்நாட்டிலே இந்த டிராக்டரை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக நம்ம தான் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு விஷயத்த சொல்லி நாங்கள் வந்து பெருமை அடைகிறோம். இது மாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலுக்கு டிராக்டர் ரிவ்யூ பண்ணுறதுக்கு டிராக்டர் தந்த ஸ்ரீ சாய் கிருஷ்ணா டிராக்டர்ஸ். இந்த ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேத்பட் டு ஆரணி சாலையில் சேத்துப்பட்டில் அமைந்திருக்கு. இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் டிராக்டர் வாங்குவதற்கு இவர்களை அணுகலாம். இவர்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம்.